வெறும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குற இடமா தான் போயம் அண்ட் ப்ரோஸ் வந்து ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இருக்கிற டேஸ்ல ஃபாஸ்டா கவர் பண்ணணும். ஜென்ரலா இப்போ போயம்க்கு ஜென்ரலா நம்ம வந்து நல்லா படிக்கணும்னா ஒரு 2 ஹவர்ஸ் அது ஒரு போயம்க்கு தரணும். பட் இப்போ இருக்கிற டைம் அண்ட் இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்கன்ற இடத்துல நம்ம எப்படி இதை வந்து ஒரு 2 டேஸ்லேயே முடிக்கணுன்ற மாதிரி நான் சொல்றேன். இப்போ நம்ம புக்ல வந்து பாருங்க, இப்போ இந்த போயம் எடுத்துப்போம் சி ஃபீவர். ஸோ இதுல வந்து போயட்டை பத்தி நம்ம ஃபாஸ்டா வந்து படிச்சிடலாம். அப்புறம் இந்த போயமோட தீம், ஏன்னா இந்தந்த இடத்துல தான் நமக்கு வந்து கொஸ்டின் காயின் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த போயம் பத்தி ஓவரால் நமக்கு சம்மரி வந்து தெரியணும். அதுக்கப்புறம் அதுல என்னென்ன கிளாசரி, ஏன்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் காயின் பண்ணுவாங்க. அப்புறம் அதுல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த லைன்ஸ் தான் நம்ம தெரிஞ்சா போயம் லைன்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எந்தெந்த இடத்துல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, போயட்டோட ஐடென்டிஃபிகேஷன், யார் வந்து இதனுடைய ஆத்தர், இதுல என்ன வொக்கபுலரி யூஸ் பண்றாங்க, என்ன போயடிக் டிவைசஸ் வந்து யூஸ் பண்றாங்க, என்ன ரிப்பீட்டட் லைன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அப்புறம் இதுல உள்ள அப்ரிசியேஷன் கொஸ்டின் என்ன, அதுக்கப்புறம் வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் இதுல கேட்பாங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் வந்து நம்ம பார்த்துட்டாலே ஓரளவுக்கு, அதுவும் மெயினா இந்த இடத்த நம்ம மெயினா பார்த்துட்டாலே நம்ம வந்து ஒவ்வொரு போயமே ஒரு ½ அன் ஹவர்லேயே மூவ் பண்ணிடலாம். ஸோ குறைஞ்சது நீங்க ஒரு 10 ஹவர்ஸ் கொடுத்தாலே வந்து இருக்கிற எல்லா போயமும் வந்து படிச்சிடலாம். அண்ட் ஃபைனலா இதனுடைய மாரல் அண்ட் மெசேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம புக்ல வந்து எல்லா போயமும் வந்து கவர் ஆகுது. இது வந்து நம்ம வந்து ஒரு இருக்கிற பீரியட்ல எப்படி வந்து ஏன்னா எதுவுமே படிக்காம போறதுக்கும் எக்ஸாம்க்கு என்ன தேவை அப்படின்னு அந்த படிச்சுட்டு போற ஆஸ்பெக்டுக்காக இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு முடிச்சிங்கன்னா போயம் கம்ப்ளீட்டா நமக்கு எல்லா போயம் பத்தியும் ஓரளவுக்கு கிளியர் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லா போயம்லயும் உங்களுக்கு இதே மாதிரி வந்து கொடுத்துருக்கும். ஸோ நீங்க ஃபாஸ்டா